தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம். வெற்றியாளரை விதைக்கும் மண் SNS, வெற்றியாளரை உருவாக்கும் மண் SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ், கோவை. இந்த விருட்சங்களுக்கும் இந்த சித்தர்களுக்கும் இந்த பிரார்த்தனைகளுக்கும் வேண்டுதல்களுக்கும் சம்பந்தம் இருக்கா? இந்த வேண்டுதல்களை சாதாரண மனிதர்களும் செய்யலாம். ஒரு மரம் என்ன செய்யும்னா, நீங்கள் பயிற்சி பண்ணும்போது இயற்கையாகவே உங்களுடைய ஆற்றலை பிரபஞ்சத்திட்டேருந்தும் பூமியிலிருந்தும் உங்களுக்கு ஆகர்ஷண சக்தியை இந்த அரச மரத்திடம் சாதாரண மக்கள் கேட்கக்கூடிய வேண்டுதல்கள், வைக்க வேண்டிய வேண்டுதல்கள், கிடைக்கக்கூடிய வேண்டுதல்கள் அப்படின்னா என்ன? இயற்கையாகவே கிரகநிலைகளால் நிறைய பிரச்சனைகள் வருது, எதிரிகளால் எனக்கு ரொம்ப பிரச்சனைகள் இருக்குங்கும்போது வேப்ப மரத்துக்கு என்ன செய்யணும்னா, வேப்ப மரத்தை சுற்றி எறும்புகளுக்கு பச்சரிசி, உங்கள் மனதை ஒரு அமைதி நிலைக்கு கொண்டு போய் ஒரு நிஷ்டைங்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கும்போது பிரபஞ்சத்தோடு உங்களால் தொடர்பு கொள்ள முடியும். அந்த ஆண்டனா, அதாவது பிரபஞ்சம் உங்களை காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய வேண்டுதலை அந்த ஃப்ராக்சர் ஆஃப் செகண்ட் கேட்கும். எல்லாத்தையும் கண்ணாபுண்ணான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தால் அதுவே அந்த வேப்ப வெடிக்கும். அந்த வெடிக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அந்த மன ரீதியாக, குடும்ப வாழ்க்கை ரீதியான இருக்கக்கூடிய இந்த மந்திரத்தை 108 முறை அமைதியாக நீங்கள் சொல்லணும். மனசுக்குள்ளேயே சொல்லணும், வாய் விட்டு சொல்லக்கூடாது. வாய் விட்டு சொன்னோம்னா அந்த மந்திரங்கள் பிரபஞ்சத்தோட பாதி போயிடும், உங்களுக்குள்ளே தான் பாதி வரும். அப்போ மனதிற்குள்ளேயே அந்த மந்திரத்தை சொல்லி அப்படியே அந்த பானையை எடுத்துகிட்டு போய் வீட்டில் சுவாமி ரூமில் போய் வச்சிடணும். ஒவ்வொரு பிரதோஷத்துக்கும் மறுபடியும் அதே இதை கொண்டு வந்து வச்சு அதுக்கு மேலே வாசனை திரவியங்களை தெளிச்சுக்கிட்டு வந்தீங்கன்னா, ஐபிசி பக்தி நேயர்களுக்கு இனிமையான இந்நேரத்து வணக்கங்கள். இன்று நம்மோடு திரு அறம்மிகு அடிகளார் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள், வாழ்க்கைக்கு தேவையான வழிகாட்டுதல்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா வணக்கம். வணக்கம். குறிப்பா நம்ம பிள்ளையார் பார்த்தோம்னா இந்த அரச மரம், அது கீழே ஆலமரம், இந்த மாதிரி மரத்துக்கு கீழே நீங்க சொன்னது போல புத்த பெருமானம் வெள்ளரச மரம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒரு அரச மரத்துக்கு கீழ் இந்த ஒவ்வொரு ஞான நிலை பெறுபவர்களும் ஏதோ ஒரு மரத்துக்கு கீழே தான், ஒரு சித்தரோட ஒரு படங்களை நம்ம பார்க்கும்போதும் அவரை ஏதோ ஒரு மரத்துக்கு கீழே தான் நம்ம பார்க்கிறோம். இந்த மரங்களுக்கும் இந்த தியான நிலைகளுக்கும், கணபதியும் அப்படிதான், ஞானத்தின் குரு கணபதியும் அப்படிதான் பார்க்கிறோம், இந்த மாதிரி சித்தர்களையும் அப்படிதான் பார்க்கிறோம். இந்த விருட்சங்களுக்கும் இந்த சித்தர்களுக்கும் இந்த பிரார்த்தனைகளுக்கும் வேண்டுதல்களுக்கும் சம்பந்தம் இருக்கா? இந்த வேண்டுதல்களை சாதாரண மனிதர்களும் செய்யலாமா? கண்டிப்பாக சம்பந்தம் இருக்கு. ஒரு மரம் என்ன செய்யும்னா, பூமிக்கடியில் தன்னுடைய வேரை ஆழ கொண்டு போகும். உங்களுடைய சுவாசம் எப்படி வருது? மேலிருந்து கீழே வருது, பிராணசக்தி மேலேருந்து கீழே வருது. ஆனால் நீங்கள் யோகம் பண்ணும்போது என்ன செய்றீங்க? கீழேந்து மேலே கொண்டு போகிறீங்க, குண்டலினி சக்தி. அப்போ ப்ராசஸிங் பார்த்தீங்கன்னா, இயற்கையாக ஒரு மனிதருக்கு மேலிருந்து கீழே பிராணம் இறங்குது. ஆனால் நீங்கள் பயிற்சி பண்ணும்போது வாசியை கீழேந்து மேலே ஏற்றுறீங்க, ஆப்போசிட். அப்போ மரம் என்ன செய்யுது? ஒரு டவர் மாதிரி பிரபஞ்சத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஆற்றலை கீழிருந்து மேல் நோக்கி கொண்டு வருது. என்ன செய்யும்? கீழேருந்து மேல் நோக்கி கொண்டு வரும். அந்த வேர் என்ன செய்யும்? தண்ணீராக இருக்கட்டும், அந்த மரம் கிளைகளுக்கு உண்டான சத்தை பூமிக்கடியிலிருந்து மேலே கொண்டு வரும். மேலே இருக்கக்கூடிய அந்த மரத்துடைய இலைகள் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஆற்றல்களை எடுத்து அது கீழே கொண்டு வந்து கொடுக்கும். அப்போ அந்த இடத்துல நீங்கள் பயிற்சி பண்ணும்போது இயற்கையாகவே உங்களுடைய ஆற்றலை பிரபஞ்சத்திட்டேருந்தும் பூமியிலிருந்தும் உங்களுக்கு ஆகர்ஷண சக்தியை எடுத்து கொடுக்கக்கூடிய ஆற்றல் மரங்களுக்கு இருக்குது. ஸ்பெசிஃபிக்காக சொன்ன போனீங்கன்னா ஆலமரம், அரச மரம், வேப்ப மரம், இது மாதிரி தேவர்கள் மரம்னு இதெல்லாம் சொல்லுவாங்க. முன்னாடி இருந்த தேவர்கள், ரிஷிகள் அரச மரமாகவும் வேப்ப மரமாகவும் தான் பூமியில் இருப்பாங்கன்னு சொல்லி புராணங்களில் சொல்லப்படுது. அந்த மாதிரி மரங்களுக்கு கீழே பண்ணும்போது இயற்கையாகவே உங்களுடைய ஆற்றல் வேகமாக உயரும். அப்போ இதே போல இப்போ சித்தர்கள் வழிபட்டது, இல்லை சித்தர்கள் அமர்ந்து தியானம் செய்தது மாதிரி இந்தந்த மரங்களிடம் சாதாரண மனிதர்கள் என்ன விஷயத்தை, நான் ஆன்மீகம் இல்லது ஆன்ம விழிப்பு இல்லது எனக்கு குண்டலினி சக்தி எல்லாம் சாதாரணமாக ஒரு வாழ்க்கையில் வாழ்கிற லௌகீக வாழ்க்கையில் வாழ்கிற மனிதர்களுக்கு அதை பற்றியான ஒரு விழிப்புணர்வு என்பதோ அதை பற்றியான ஒரு தேவை தேடுதலோ இருக்காது. சாதாரணமான ஒரு மனிதர்கள் பார்க்க போனால் இதில் அரசமரம் நிறைய விஷயங்களோட சம்பந்தப்படுது. பிள்ளையார் இருக்கிறார், புத்தரும் இருக்கிறார், இப்படி நிறைய விஷயங்களோட அரசமரம் சம்பந்தப்படுதுன்னா இந்த அரச மரத்திடம் சாதாரண மக்கள் கேட்கக்கூடிய வேண்டுதல்கள், வைக்க வேண்டிய வேண்டுதல்கள்,
கிடைக்கக்கூடிய வேண்டுதல்கள் அப்படின்னா என்ன? இயற்கையாகவே இந்த அரச மரம், ஆலமரம், வேப்ப மரம், வில்வ மரம், வன்னி மரம் இதெல்லாம் தெய்வத்துடைய அனுக்கிரகம், அதாவது தெய்வ கடாட்சம் நிறைந்த மரங்கள். அது மட்டும் இல்லாத மற்ற மரங்களை விட பிரபஞ்ச ஆற்றலை அதிகமாக எடுத்து இந்த பூமிக்கு கொண்டு வரக்கூடியது. செல்ஃபோன் சிக்னல் எப்படி மேலேந்து அந்த சிக்னல் எடுத்து நமக்கு கொடுக்குதோ, அதே போல் பிரபஞ்ச ஆற்றல்களை இந்த மரம் எடுத்து இந்த பூமிக்கு கொடுக்குது. பூமியில் இருக்கக்கூடிய ஆற்றலை எடுத்து இந்த பிரபஞ்சம் முழுக்க அது நிறைத்து வைக்கிறது. சில மரங்கள் ஆக்சிஜனை அதிகமாக கொடுக்குது. ஏன்னா நமக்கு ஆக்சிஜன், காற்று தூய்மையாக இருந்தால்தான் நம்மளால் பயிற்சி பண்ண முடியும். புளிய மரம்லாம் கார்பன் டை ஆக்சைடு அதிகம் கொடுக்கும். இந்த மரங்கள் ஆக்சிஜன் அதிகம் கொடுக்கும். ஸோ இதுவும் ஒரு சயின்டிஃபிக்கல் ரீசன். நீங்கள் எந்த மரம்னாலும் சரி, இப்போ வன்னி மரம் எடுத்துக்கிட்டீங்க அப்படிங்கும்போது, எனக்கு திருமணம் ஆகலை, எனக்கு கிரகநிலைகளால் நிறைய பிரச்சனைகள் வருது, எதிரிகளால் எனக்கு ரொம்ப பிரச்சனைகள் இருக்குங்கும்போது, வன்னி மரத்துக்கு கீழே ஒரு தீபம் ஏற்றியோ இல்லை தீபம் ஏற்ற முடியாதவர்கள் அமைதியாக உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை என்ன செய்யணும், உங்களுடைய பிருவ மத்தியில் கொண்டு வந்து அமைதியான மனநிலையில் உங்களுடைய சுவாசத்தை மட்டும் கவனிக்கணும். சுவாசம் மேலே போயிட்டு திரும்ப வரத்துக்குள்ள ஒரு ஃப்ராக்சர் ஆஃப் செகண்ட் ஒரு அமைதி நிலைன்னு ஒன்று வரும். கும்பகம்னு சொல்லுவாங்க, பண்ணக்கூடாது. அதாவது மூச்சை அடக்கக்கூடாது. நீங்கள் சுவாசத்தை மெதுவாக மேலே ஏற்றி கீழே இறக்கிறதுக்கும் ஏற்றுவதற்கும் ஒரு ஃப்ராக்சர் ஆஃப் செகண்ட் கேப் வரும். அதை தான் பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த பாயிண்ட்டில் என்னன்னா உங்களுடைய சங்கல்பத்தை நீங்கள் வைக்கணும். எனக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குன்னு அந்த சங்கல்பத்தை வைத்து நீங்கள் அந்த மரத்துக்கு கீழே ஒரு அமைதியான மனோநிலையில், மௌன நிலையில் இருந்தீங்கனாலே உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறும். தடைகள், காரிய தடைகள், வெற்றி இல்லை, பரீட்சையில் தேர்வு எழுதிக்கிட்டே இருக்கேன், நான் ஃபெயில் ஆகிட்டு இருக்கேன், இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும்போது நீங்கள் அரச மரத்தில் இதே போல் உங்களுடைய சங்கல்பத்தை வைக்கும்போது வெற்றி இல்லை, தோல்வி, அதாவது தொழிலாக இருக்கட்டும், படிப்பாக இருக்கட்டும், எல்லாவற்றிலுமே நீங்கள் அங்கு அமர்ந்து செய்யும்போது ரொம்ப விசேஷமாக இருக்கும். இது அரசு சார்ந்த துறைகளில் வேலை தேடுபவர்கள் கூட இதை செய்யலாம். எப்படின்னா சூரிய உதயத்தில் செய்கிறது தான் விசேஷம். அடுத்தபடியாக வேப்ப மரம். வேப்ப மரத்துக்கு என்ன செய்யணும்னா, வேப்ப மரத்தை சுற்றி எறும்புகளுக்கு பச்சரிசி பொடி, அதாவது மாவு பச்சரிசியை இடித்து போடணும், தூளாக போடாமல் அந்த எறும்பு எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு தூவி விட்டுட்டு, அதற்கு கீழே திருமண தடை, இன்னும் சில பேர் ஏஜ் அட்டன் பண்ணாமல் இருப்பாங்க, ரொம்ப வயசாகியும், அந்த மாதிரி ஆளுங்க அந்த மரத்துக்கு கீழே ஒரு தீபம் ஏற்ற முடிஞ்சாலும் முடியாட்டியும் அமைதியாக திருமண தடை விலகணும். குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் இருக்கக்கூடாதுன்னு. வேப்ப மரத்துடைய தன்மை என்ன? கசப்பு. அந்த கசப்புக்குள்ள இருக்கக்கூடிய மிகப்பெரிய மருத்துவம், நோய் கிருமிகளை அழிக்கக்கூடியது. அப்போ நீங்கள் அந்த வேப்ப மரத்துக்கு கீழே தீபம் ஏற்றினாலும் ஏற்றாவிட்டாலும் அந்த பச்சரிசியை இடித்து தூவி விட்டுட்டு அந்த சங்கல்பத்தை நான் சொன்னேனே ஆரம்பத்தில், சுவாசத்தை மெதுவாக எடுத்து இது கவனமாக செய்யணும். வேகமாக சுவாசத்தை இழுத்து விடக்கூடாது. ஏன்னா உங்கள் மனதை ஒரு அமைதி நிலைக்கு கொண்டு போய் ஒரு நிஷ்டைங்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கும்போது பிரபஞ்சத்தோடு உங்களால் தொடர்பு கொள்ள முடியும். அந்த ஆண்டனா, அதாவது பிரபஞ்சம் உங்களை காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய வேண்டுதலை அந்த ஃப்ராக்சர் ஆஃப் செகண்ட் கேட்கும். எல்லாத்தையும் கண்ணாபுண்ணான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தால் அதுவே குழம்பி போயிடும். அதனால் இந்த ஒரு சங்கல்பம்னா அது ஒன்றை மட்டும் வைத்துக்கொண்டு நீங்கள் அமைதியாக நீங்கள் இருக்கணும். முடித்தோன்னே அந்த வேப்ப மரத்துலேருந்து இலைகளையோ அல்லது கீழே சிந்தி இருக்கும் இல்லையா வேப்பிலை, அந்த இலைகளை பறிச்சுட்டு வந்து ஒரு மண் சட்டியில் கொஞ்சம் கல்லுப்பு போட்டு அந்த வேப்பிலையும் போட்டு பச்சை கற்பூரத்தை போட்டு நீங்கள் கொளுத்திடணும், அதாவது தீபம் ஏற்றணும். அது எரிஞ்சு முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த உப்பு அந்த வேப்பிலை வெடிக்கும். அந்த வெடிக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அந்த மன ரீதியாக குடும்ப வாழ்க்கை ரீதியான இருக்கக்கூடிய பிரச்சனைகள், ஏன்னா நிறைய பேருக்கு யார் வருதுன்னா 3rd 4th பர்சனால தான் பிரச்சனை வருது. சந்தேகங்கள் சார்ந்து இன்னொருத்தர் நடுவில் லைஃப்பில் இன்டர்ஃபைர் ஆகும்போது இந்த மாதிரியான பிரச்சனைகள், இந்த பரிகாரங்கள் இந்த முறையில் நீங்கள் அந்த மரத்தை வழிபாடு பண்ணும்போது சரியாக போகும். வில்வ மரம், அடுத்து பிரதோஷ காலம் மட்டும் வில்வ மரத்துக்கு கீழே ஒரு மண் கலயத்தில் மஞ்சள் தூள், பச்சை கற்பூரம், கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ரொப்பி அதுக்கு மேலே உங்கள் கையில் எவ்வளோ காசு சில்லற காசு இருக்கோ அந்த சில்லற காசையை அந்த மரத்துக்கு கீழே வைக்கணும். வச்சு அந்த மரத்துக்கு ஒரு தூப தீபம் காட்டி ஓம் மம் மகாலட்சுமியை நமக, ஓம் மம் மகாலட்சுமியை நமக, பிரணவம் மகாலட்சுமி தேவதா, இது பீஜம். இந்த மந்திரத்தை 108 முறை அமைதியாக நீங்கள் சொல்லணும். மனசுக்குள்ளேயே சொல்லணும், வாய் விட்டு சொல்லக்கூடாது.
வாய் விட்டு சொன்னோம்னா அந்த மந்திரங்கள் பிரபஞ்சத்தோட பாதி போயிடும், உங்களுக்குள்ளே தான் பாதி வரும். அப்போ மனதிற்குள்ளேயே அந்த மந்திரத்தை சொல்லி அப்படியே அந்த பானையை எடுத்துகிட்டு போய் வீட்டில் சுவாமி ரூமில் போய் வச்சிடணும். ஒவ்வொரு பிரதோஷத்துக்கும் மறுபடியும் அதே இதை கொண்டு வந்து வச்சு அதுக்கு மேலே வாசனை திரவியங்களை தெளிச்சுக்கிட்டு வந்தீங்கன்னா மகாலட்சுமி கடாட்சம் வீட்டில் எப்பயுமே பரிபூரணமாக இருக்கும். அதாவது பணவரவு, பணவசியம் எது வேணும்னு சொன்னாலும் இந்த பிரதோஷ கால வில்வ மரத்துக்கெல்லான வழிபாடு அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவிலான ஒரு பலாபலன்களை கொடுக்கும் அப்படின்னு. வேற இந்த மாதிரி குழந்தை தாமதம் அப்படி இருக்கிறவங்க என்ன மாதிரியான மரத்துக்கு கீழே என்ன மாதிரியான பிரார்த்தனைகளை வைக்கணும்? அரச மரம், வேப்பை மரம், இந்த 2 மரமும் இணைஞ்சிருக்கும். கார்த்தால கரெக்டாக வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் என்ன செய்யணும், சாயந்தரமோ இரவு நேரங்களில் கிடையாது, அந்த அரச மரத்துக்கும் வேப்ப மரத்தையும் வேண்டுதல் செய்துட்டு அவங்களுடைய குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வேண்டி அரச மர கொழுந்து வேப்ப மர கொழுந்து 2யுமே எடுத்துகிட்டு வரணும். எடுத்துகிட்டு வந்து புது அம்மியில் அது 2யுமே நல்லா அரைக்கணும். அரைக்கும்போது கஸ்தூரி மஞ்சத்தூள் இருக்கு இல்லையா, அந்த கஸ்தூரி மஞ்சளையும் சேர்த்து நெல்லிக்காய் அளவுக்கு உருட்டி வெற்றிலையில் வந்து 3 உருண்டை வைக்கணும். 3 உருண்டை வச்சுட்டு வெண்ணெய் எடுத்த மோரால் கணவனும் மனைவியும் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் என்ன செய்யணும், அது 3 உருண்டையும் முழுங்கி அவங்களுடைய குலதெய்வத்துக்கிட்ட சங்கல்பம் வைக்கணும். எப்போ வைக்கணும்னா மாதவிடாய் ஆன 5வது நாள்லேருந்து 22வது நாள் வரைக்கும் தொடர்ந்து இந்த பரிகாரத்தை செய்து அவங்க ஒரு 3 மாதம் செஞ்சாங்கன்னா கர்ப்பப்பை பிரச்சனையாக இருந்தாலும் சரி, கிரகங்களால் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, குழந்தை பேறு விரைவில் கிடைக்கும். குழந்தை பேர் உண்டானோன்னு அந்த அம்மியும் அந்த அது குளவி அம்மியையும் குளவியும் என்ன செய்யணும், ஏதாவது குலதெய்வம் கோயில்லையோ அல்லது ஏதாவது அம்மன் கோயிலில் போய் அங்கே கோயிலில் வச்சுட்டு வந்துடணும். மீண்டும் அதை வீட்டுக்குள்ளே வைக்கக்கூடாது. கண்டிப்பாங்க ஐயா. இதே போல் நோய் நிலைகள், மிகப்பெரிய தீராத நோய் நிலை, இந்த மாதிரி அடிக்கடி நோய் நிலை தாக்கத்துக்கு உள்ளாராங்கன்னா இவங்க என்ன மாதிரியான விருட்சங்களை வந்து வழிபாடு செய்யணும்? சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய நந்தியாவட்டைன்னு சொல்லுவாங்க. அதாவது பார்த்திங்கன்னா வெள்ளை கலர் பூ இருக்கும், நந்தியாவட்டை பூ மோஸ்ட்லி எல்லா கோயில்கள்லையும் இருக்கும். ஆனால் சிவாலயங்களில் இருக்கக்கூடிய அந்த நந்தியாவட்டை பூவுக்கு அவங்க பறிக்கணும், கோயிலில் அனுமதி வாங்கிக்கிட்டு. இல்லை அங்கே கோயிலில் பறிக்க முடியாதுன்னா நீங்கள் வீட்டிலேயே நந்தியாவட்டை பூவை வளர்த்து அந்த பூக்களை பறித்து சிவன் கோயிலில் நால்வர்கள் இருப்பாங்க, மாணிக்க வாசகர், அப்பர், சுந்தரனார்னு நால்வர்களுக்கு பாதத்தில் சமர்ப்பணம் செய்து பசும்பால் நைவேத்தியம் செய்து வந்தாங்கன்னா அவங்களுக்கு தீராத நோய் கண்டிப்பாக விரைவில் குணமடையும். கண்டிப்பாங்க ஐயா. அதாவது வாழ்க்கைக்கு தேவையான பல விஷயங்களை எப்படி விருட்சங்களை எல்லாம் வழிபாடு செய்வதன் மூலம் நம்ம பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சிவவாக்கியருடைய மிகச்சிறந்த ஒரு பாடலையும் நம்ம வந்து அதுக்கான விளக்கங்களையும் பார்த்திருந்தோம். இந்த தருணத்துக்கும் உங்களுக்கும் இந்த நேர்காணலுக்கும் ரொம்பவே நன்றி. நன்றி. பூமேவு சண்முக விலாசமும் மீராறு புருவமும் கிரீடமுடியும் பொட்டு நுதலும் கனக குண்டலமும் அருள் மாறி பொழியும் ஈராறு விழியும் மாமேவு செம்பவள வாய்மந்த காசமும் மாலையணியும் கழுத்தும் வாகு கேயூரமும் ஈராறு புயமும் கையும் வடிவேலும் அபயகரமும். தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம். வெற்றியாளரை விதைக்கும் மண் SNS, வெற்றியாளரை உருவாக்கும் மண் SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை.